ஹலோ ஆல், வெல்கம் டு விமலா விஜய் குக்கிங் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான கிராமத்து ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு ருசியான குழம்பு வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? கருவாட்டு குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து வர கொத்தமல்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 or 5 ஸ்பூன்ஸ் வந்து போடுவேன். எனக்கு வந்து கரெக்டான அளவு சொல்ல தெரில, ஸோ உங்களோட தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜீரகம் எடுத்துகிட்டு அது உங்களோட தேவைக்கு எவ்வளோ போடணுமோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமாக தான் நான் போடுவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தேவைப்படுது. ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன், ஏன்னா அதிகமாக போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சமாக எடுத்து வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து ட்ரையாக தான் நம்ம பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் அதில் வந்து வரமிளகா நான் வந்து 2 போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷாக வந்து ஆகும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நான் மாற்றிக்கிறேன். அதையே நல்லா வந்து ட்ரை ஆயிடணும், ஏன்னா அந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மைலாம் இருக்கும், அது எல்லாமே போயிடணும். நல்லா வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவாடு எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து நான் தலை எல்லாமே கிள்ளி எடுத்து வச்சிட்டேன், ஆனால் அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அகெயின் நான் பேனில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து தக்காளியை போடுறேன். தக்காளி நான் ஒரு 2 பிளேட் போடுறேன். தக்காளி வந்து வெறும் எண்ணெயில் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் கொத்தமல்லி தலையில் வந்து போடுறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக நான் இதை போடுறேன். இதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிடணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து நான் அதில் மாற்றிக்கிறேன். தக்காளியும் இந்த கொத்தமல்லி தலையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வந்து வெந்திருக்கணும். இந்த சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து மாற்றணும். இது வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். தென் அகைன் வந்து நான் அதே பேனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுவும் தேவையான அளவு தான். நான் பர்டிகுலராக இவ்வளோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயில்
மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து இதை தனியாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் அதை வந்து அரைச்சி இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கருவாடை போட்டு நல்லா அலசி எடுத்துப்பேன். கருவாடு போட்ட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆச்சு, பட் சேவ் ஆகலை. ஸோ நான் அது வந்து இதில் காமிச்சிருக்க மாட்டேன். தண்ணி பாயில் ஆகிற கேப்பில் நான் வந்து கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சிட்டேன். கருவாடு நான் உள்ளே போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்க, அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு தனியாக நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு கருவாடு எல்லாமே மாற்றிட்டு வேறு வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி நான் அதில் வந்து அலசிக்க போகிறேன். நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்து அலசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வந்து அலசி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நான் மண் சட்டி வச்சுக்க போகிறேன். இதில் தான் செய்ய போகிறேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மண் சட்டி கிடச்சிதுன்னா அதில் பண்ணி பாருங்கள். அதில் வர டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட போகிறேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக மற்ற பாத்திரத்தில் பண்ணுறத விட மண் சட்டியில் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாளிக்கிறதுக்காக நான் லைட்டாக எடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுடணும். இன்னும் பொரியல, புகை மட்டும்தான் வருது. பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்ட்டு. ஒரு வழியாக பொரிஞ்சிருச்சு, நான் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். நல்லா வந்து வதக்கிடணும். அதில் வந்துட்டு பாருங்கள் எப்படி வதங்குது பாருங்கள். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றினா சீக்கிரம் வதங்கும். கல்லுப்பு எடுத்துக்கிறேன். கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆனியன் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடுறேன். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றிடணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மீதி கொஞ்சம் இருக்கும்ல அந்த ஜாரில், அதில் வந்து தண்ணியை ஊற்றிடுறேன். ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ நான் அப்படி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் தக்காளி அரைச்சி வச்சதை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த மசாலா, கொத்தமல்லி, மிளகா, சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா, அதெல்லாம் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது போட்டதுக்கப்புறமா வந்து பயங்கரமான டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து நான் ஊற்றிக்க போகிறேன். புளி கரைச்சல் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும்.
கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா கருவாடு எடுத்து போட்டுக்க போகிறேன். எனக்கு இவ்வளோ தான் கருவாடு கிடச்சிதுங்க. ஸோ நான் கம்மியாக தான் செய்கிறேன். கருவாடு எல்லாமே வந்து சுற்றி போட்டு விட்டுட்டு போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு நான் வந்து ஒரு தட்டு எடுத்து மூடி வைக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், பயங்கரமான வாசம். வீடு ஃபுல்லாக கருவாட்டு வாசம். சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்மெல்லு. அப்படியே கலரி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த டெக்ஸ்சர். நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி வச்ச அந்த கொத்தமல்லி இலை சுற்றியும் வந்து போட்டுட்ற போகிறேன். இது போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவரே வந்து நல்லா கொஞ்சம் கமகமன்னு இருக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேன் கொத்தமல்லி தழை. போட்டாச்சு. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடை வச்சு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். சாப்பாடு போட்டாச்சு. குழம்புங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், கலர் அண்ட் டெக்ஸ்சரு. அப்படியே குழம்ப கொண்டு வந்து சாப்பாட்டு மேலே ஊற்றிட்டேன். பாருங்கள், பார்க்கவே வந்து ஆசையாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு வில்லேஜ் ஸ்டைலான கருவாட்டு குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.